நண்பர்கள் அனைவருக்கும் மணியின் அன்பான வணக்கங்கள். ஒரு புதிய பதிவு. மந்திரம், தந்திரம், மாந்திரீகம் மற்றும் தாந்திரீகம் பற்றி தெரிந்து கொள்வோம். மந்திரம், தந்திரம், மாந்திரீகம் மற்றும் தாந்திரீகம் ஆகிய 4 சொற்களும் ஆன்மீகம் மற்றும் வழிபாட்டு முறைகளில் அடிக்கடி பயன்படுத்தப்படுபவை. இவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை போல தோன்றினாலும் அவற்றின் செயல்முறை மற்றும் நோக்கங்களில் தெளிவான வேறுபாடுகள் உள்ளன. அவற்றை பற்றிய விளக்கங்கள் இதோ. 1. மந்திரம். விளக்கம். மந்திரம் என்பது மனத்தை தற்காப்பது. மனநாத் திராயத்தே இதி மந்திரக என்று பொருள்படும். இது குறிப்பிட்ட ஒலிகள், சொற்கள் அல்லது வரிசையான சொற்றொடர்களின் தொகுப்பாகும். முறை. இது சத்தமாகவோ அல்லது மனதிற்குள்ளோ உச்சரிக்கப்படும் ஒரு வழிமுறை. நோக்கம். இறைவனை துதித்தல், மன அமைதி பெறுதல் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்துதல். உதாரணம்: ஓம் நமச்சிவாய காயத்ரி மந்திரம். தந்திரம். விளக்கம். தந்திரம் என்ற சொல்லுக்கு முறை அல்லது தொழில்நுட்பம் என்று பொருள். இது ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கான வழிமுறை அல்லது அமைப்பை குறிக்கிறது. முறை. இது உடல், மனம் மற்றும் சக்தியை பயன்படுத்தி செய்யப்படும் சடங்குகள், யோகாசனங்கள் மற்றும் முத்திரைகளை உள்ளடக்கியது. நோக்கம். ஒரு செயலை முறையாக செய்து அதன் மூலம் உயர்நிலையை அடைவது. ஆன்மீக பாதையில் ஒரு கருவியாக இது பயன்படுகிறது. மாந்திரீகம். விளக்கம். இது மந்திரங்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துவதை குறிக்கிறது. பொதுவாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பலனை அடையவோ இது பயன்படுத்தப்படுகிறது. முறை. இதில் அட்சரங்கள், அதாவது எழுத்துக்கள், இயந்திரங்கள், அதாவது தகடுகள் மற்றும் பலி அல்லது பூஜைகள் போன்ற சடங்குகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. நோக்கம். பெரும்பாலும் உலகியல் தேவைகளுக்காக, அதாவது எதிரிகளை வெல்லுதல், செல்வம் சேர்த்தல், நோய்களை தீர்த்தல் அல்லது பிறருக்கு நன்மை அல்லது தீமை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. தாந்திரீகம். விளக்கம். இது தந்திரம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உருவான ஒரு வழிபாட்டு முறை. பிரபஞ்ச சக்தியையும் மனித உடலையும் இணைக்கும் ஒரு இரகசிய அல்லது மறைபொருள் சார்ந்த அறிவியலாக இது பார்க்கப்படுகிறது. முறை. இதில் சக்கர வழிபாடுகள், குண்டலினி யோகம் மற்றும் குறிப்பிட்ட தேவதா வழிபாடுகள் இருக்கும். இது குரு சீடர் பரம்பரை மூலம் இரகசியமாக கற்றுக்கொள்ளப்படும். நோக்கம். மோட்சம் அடைதல், தன்னை அறிதல் மற்றும் பிரபஞ்சத்தின் பேராற்றலை தன்னுள் உணர்தல். சுருக்கமாக சொன்னால், மந்திரம் என்பது சொல், தந்திரம் என்பது செயல், மாந்திரீகம் என்பது அந்த சொல்லை பயன்படுத்தி செய்யப்படும் வித்தை, தாந்திரிகம் என்பது அந்த செயலின் மூலம் இறைநிலையை அடையும் பாதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம் நண்பர்களே.